அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கி நாம் இந்த சீரீஸில் பார்க்க போகிறது 2024 முதல் 2025 வரை கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்க்கக்கூடிய வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை லைக் பண்ணாதீங்க, லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோஸை ஷேர் செய்யுங்க. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு குரு வந்து விட்டார். உங்களுக்கு பொற்காலம்தான். ஏன்னா குரு பார்க்கக்கூடிய இடத்தை முன்னேற்றத்துக்கு கொடுப்பார். அப்போ உங்கள் ராசியை குரு பார்க்கிறார். அதனால் கன்னி ராசிக்காரங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களும் கிடைக்கும். அதே மாதிரி குரு தனது 7ஆம் பார்வையாக 3ஆம் வீட்டை பார்க்கின்ற பொழுது 3ஆம் இடம் காரிய சித்தி சொல்லுவாங்க. அப்போ அந்த காரிய சித்தி உங்களுக்கு கிடைக்கும். நினைக்கக்கூடிய காரியங்கள், உறவினரிடையே நல்ல ஒற்றுமை உண்டாக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி எடுக்கக்கூடிய முடிவு ஆனது சரியாக நீங்கள் எடுப்பீங்க. எடுக்கக்கூடிய முடிவானது வெற்றியில் தான் போய் முடியும். ஏன்னா குரு அந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது நல்ல விசேஷமான பார்வை. அதனால் சுக்கிரனுடைய வீட்டிலிருந்து நேரடியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் எடுக்கக்கூடிய காரியத்தை அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அதனால் உங்களுக்கு காரிய சித்தின்னு சொல்லுவாங்க. அந்த காரியம் உங்களுக்கு நினைத்த காரியம் அது வெற்றிகள் உண்டாகாததற்கான 100% வாய்ப்பு இருக்கின்றது. தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய வாழ்க்கை தரம் உயரும். அப்பா கன்னிராசிக்காரர்களுடைய தந்தையார் செய்கின்ற தொழிலில் நல்ல வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாக்கும். அதே மாதிரி நீண்ட நாட்களாக சொத்து தகராறு இருந்தால் சுகமாக முடிந்து உங்கள் பக்கம் அந்த தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதே மாதிரி உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை குருவிடம் பார்வை கிடைக்கின்ற பொழுது அந்த உங்களுடைய பாக்கியம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும். அதே மாதிரி நீண்ட நாட்களாக குழந்தை கிடைக்கவில்லை என்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். புதிதாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு சூழ்நிலை உருவாக்கும். அதனால் இந்த ஆண்டு கன்னி ராசிக்காரங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது. அதனால் தொழில் தொடங்குறவங்க தொழில் தொடங்குங்க. அடுத்ததாக இந்த குரு தனது 9ஆம் இடத்தில் உட்காருகின்ற பொழுது நண்பர்களிடையே கருத்து வேறுபாடு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நண்பர்களிடையே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். யாரையும் எதிரே நம்பி அவசரப்பட்டு போய் இறங்கி எந்த காரியத்தை செஞ்சிடாதீங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்சது போல் அதை பல முறை ஆராய்ந்து பார்த்து செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கிறது. நீங்கள் செய்யக்கூடிய வாழ்வில் பரிகாரங்கள் புதன்கிழமை நாள் சிவன் கோயிலுக்கு சென்று குரு ஓரையில் தட்சிணாமூர்த்திக்கு 2 விளக்கும், நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் 2 விளக்கங்கள் போடுங்கள். புதனுக்கும் 2 தீபம் போடுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதனால் இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கிறது கன்னிராசி நேயர்களுக்கு. சரிங்களா? நன்றி. நம்மளோட ஜாதகம் பார்க்கணும் மற்றும் வாஸ்து ஏதேனும் சந்தேகம் இருந்தால் டிஸ்கவரி பாக்ஸில் என்னுடைய செல் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்து பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.